வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பொட்டேட்டோ வித் பிரெட் ரோல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் அளவு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு இந்த போல் தோல் உரித்து வச்சுருக்கேன். இதை இப்போ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வராங்க, அதே போல் வீட்டில் பெரியவங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு ஃபில்லிங்காக நிறைய நியூட்ரிஷனோட ஒரு ஃபுட்டு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக அந்தளவு யூஸ்ஃபுல்லான ஃபுட்டாக இருக்கும். அந்த அளவு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்தது. செய்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அதிகம் டைம் எடுக்காது, ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். உருளைக்கிழங்கு நல்ல வெந்த உருளைக்கிழங்கு நல்லா எடுத்துக்கோங்க. வெந்த உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா இந்த போல் மசிச்சுக்கணும், கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுக்கணும். அதுக்கு நீங்கள் கூடவே ஒரு விசில் சேர்த்து விட்டீங்க அப்படின்னா இந்த போல் குலைவாக மசிச்சு விடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ரெட் அவுல், சிகப்பு அவுல் எடுத்து நல்லா ஒரு 2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுட்டு அதையும் சேர்த்துருக்கேன். வேக வைக்கல ஊற வச்சுட்டு சேர்த்துருக்கேன். இது ஃப்ரெஷ் பட்டாணி உரிச்சது ஒரு பிடி அளவுக்கு எடுத்து அதை வேக வச்சு சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்தாச்சு. நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மல்லி இலை பொடுசாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. அதே போல் கொஞ்சம் கருவேப்பிலையும் பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் அதுவும் நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. ஆஃப் மூடிக்கும் கொஞ்சம் குறைவான அளவில் லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டாச்சு. லெமன் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் இதை கூட சேர்த்திக்கலாம். இல்லைன்னா சாட் மசாலா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். மசாலா எல்லா பக்கம் நல்லா ஒற்றைப்படிக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு பைண்டிங்காக தான் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். ரொம்பவே நல்லா ஒட்டி வரதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன் அது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக உரித்த பட்டாணி நான் வேக வச்சு தான் சேர்த்துருக்கேன். அதுவும் நீங்கள் காஞ்ச பட்டாணி சேர்க்குறீங்க அப்படின்னா நாளே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பொட்டேட்டோ வேக வைக்கணும் இல்லைங்களா, அதோடு சேர்த்து அந்த பட்டாணியும் வேக வச்சுட்டு நீங்கள் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு முடிச்சாச்சு. நம்ம இப்போ கையில் எடுத்தோன்னா ஒரு ஷேஃபில் கரெக்டாக வரணும், அந்த அளவு வரையிலும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும் நமக்கு. பாருங்கள், இந்த கரெக்டாக நம்ம எந்த அளவுக்கு எப்படி எடுத்து உருட்டுறோமோ அது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் போல் கையில் எண்ணெய் எடுத்து நம்ம இந்த போல் நீல வாக்கில் உருட்டிக்கலாம். கையில் எண்ணெய் எடுத்து உருட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு உருட்டையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் எண்ணெய் கொஞ்சம் தொட்டு இந்த போல் நீல வாக்கில், இல்லை நமக்கு தேவையான அளவு பவுல் மாதிரி, குட்டி பவுல் மாதிரியோ எப்படி வேணுமோ அதை நீங்கள் அந்த மாதிரி உருட்டிக்கலாம். இதே போல் இது எல்லாத்தையும் நம்ம உருட்டி ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம உருட்டி வச்சிடணும், அப்போ தான் நம்ம டக்கு டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்பப்போவே கை வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு அந்தளவுக்கு இருக்காது, ஈஸியாக இருக்காது, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். இந்த போல் நல்லா உருட்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மைதாவை எடுத்து இந்த போல் திக்னஸில் நம்ம கரைச்சி எடுத்து அது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். கட்டிகள் எல்லாம் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெட் எடுத்துகிட்டு நல்லா அந்த ஓரங்களில் இருக்கிற அந்த ப்ரௌனிஷ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணதுக்கப்புறமா சப்பாத்தி உருட்டுற கட்டை இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு மேலே ப்ரெட்டை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டினதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா உள்ளே வைக்கிற பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கு, அதை இந்த போல் ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு ஃபினிஷ் ஆகிற இடத்துல அந்த மைதா கலந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை தடவிட்டு இந்த போல் ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இதே போல் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். திருப்பி ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ப்ரெட்டோட அந்த 4 சைடு ஓரங்கள்லையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். ப்ரெட்டை நம்ம சப்பாத்தி உருட்டுற கட்டையில் இந்த போல் நல்லா மெல்லிஸாக உருட்டிக்கணும். மெல்லிஸாக உருட்டினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச பொட்டேட்டோ ரோலை உள்ளே வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். மைதா மாவை ஃபைனலாக தடவிட்டு இதை அப்படியே ப்ரெட்டை லாஸ்ட்டாக ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த ப்ரெட்டோட ஓரங்கள் கட் பண்ணோம் இல்லைங்களா, இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இந்த போல் அழகாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நம்மக்கிட்ட இருக்க ப்ரெட் ரோல் ஒன்று ஒன்றா உள்ளே எடுத்து சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் செய்கிறனால பார்த்து கவனமாக செஞ்சுக்கோங்க.
இதை வந்துட்டு நல்ல அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுட்டு நல்லா பரட்டி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா பரட்டி விட்டு எடுக்கணும். ஒரே பக்கமாக விட்டுறாதீங்க. அடுப்பையும் அதே போல் அதிகப்படுத்திட வேண்டாம். வெளியில் டக்குன்னு குக்கான மாதிரி இருக்கும், தீஞ்ச மாதிரி ஆயிரும், உள்ளே வந்து நமக்கு வேகாத மாதிரியே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாகவே வச்சு இந்த போல் கொஞ்சம் கொஞ்சமாக பரட்டி விடுங்க. அப்போ தான் சூப்பராக உள்ளே வெந்து வந்திருக்கும். நமக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த போல் பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கம் ஈவனான கலரில் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான், பரட்டி முடிச்சாச்சு. இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த போல் ஒரு சல்லி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். நல்லா வடித்து எடுத்ததுக்கப்புறமா இதே போல் நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா ப்ரெட் எல்லாத்தையும், அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் விட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம இப்போ அவுல் சேர்த்தது வந்துட்டு ரெட் கலர் அவுல் சேர்த்துருக்கோம். நமக்கு அவுல்லே வந்துட்டு வெள்ளை அவுல் இருக்குது இல்லைங்களா, அதுலேயே வந்து லைட்டாக இருக்கிற அவுல் இருக்குது, திக்காக இருக்கிற அவுல் 2 டைப்பாக இருக்குது இல்லையா. அந்த திக்காக இருக்கிற அவுல் வந்துட்டு அதை விடவே இன்னமும் கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த ரெட் கலர் அவுல் வந்துட்டு. ஆனால் இது வந்து ரொம்பவே நல்லது, நிறைய இதில் நியூட்ரிஷன் இருக்குது, கால்சியம் இருக்குது. வளர்கிற குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அவங்களோட ஸ்டாமினாவை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே போல் போன் ஸ்ட்ரென்த் growth and ஸ்ட்ரென்த்துக்கு வந்துட்டு ரொம்பவே இந்த அவுல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஃப்ரெஷ் பட்டாணியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. காஞ்ச பட்டாணினா நாளே ஊற வச்சுட்டு பொட்டேட்டோ நீங்கள் வேக வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஃப்ரெஷ் பட்டாணியாக இருந்தாலுமே குக் பண்ணி தான் நான் உள்ளே சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே போல் ரொம்ப ஹெல்த்து. இன்னமும் கூட வந்து உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் இன்னும் கேரட் இருக்குது, பீன்ஸ் இருக்குது, அதே போல் வந்துட்டு குடமிளகா இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்க விருப்பமாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அவுல் சேர்க்குறதுனால நான் வெஜிடபிள்ஸ் வந்து குறைவாக தான் சேர்த்துருந்தேன். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கையில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டஃபிங் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இன்னொன்று இதே போல் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு வேறு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்தது, அதே போல் ஹெல்த்தியாகவும் இருந்தது. வெளியில் நல்ல க்ரன்ச்சியாக, உள்ளே வந்து நல்ல பொட்டேட்டோவோட அந்த ஃப்ளேவர், லெமனோட ஃப்ளேவரோட நல்ல சாஃப்டாக சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க அவங்க. இப்போ வந்து நம்ம பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம பொரிச்சு வச்ச அந்த பவுல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இந்த போல் பண்ணிக்கலாம். நம்ம ரோல் எல்லாம் எடுத்து நல்லா ஈவனாக வச்சிடலாம். அவ்வளோதான், ரோல் வந்து வச்சாச்சு. இதோட டொமேட்டோ கெச்சப்போட அந்த மைனஸோட சேர்த்து சாப்பிடல அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. ஈவினிங் டைம் வந்து நல்ல ஃபில்லிங்கான ஸ்நாக்ஸாக இது இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ப்ரெட் இருக்கா, பொட்டேட்டோ இருக்கா, வீட்டில் என்ன கம்மி வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் டக்குன்னு இதை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட தான் இது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.